சரவண மீனாட்சி பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதனால நான் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அம்மா அப்பா தாத்தா பாட்டிலாம் எனக்கு கொடுத்த வெல்கம் இருக்குல்ல, அதுதான் சரவண மீனாட்சியோட சக்ஸஸ். சன் மியூசிக்கில் இருக்கும்போது ஒரு ஹோஸ்டா ரியோவா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு பிடிக்கும், வீட்டில் இருக்கவங்களும் பார்த்துட்டு இருந்தாங்க. சரவண மீனாட்சி வரும்போது ஃபேமிலிக்குள்ளார ரொம்ப ரொம்ப ஈஸியாக என் கூட சூப்பராக கனெக்ட் ஆனாங்க. சரவணனா ஓகே. ஸோ நான் அந்த டைமில் வந்து ஒரு வில்லேஜ் சைடில் பழனி ஈரோடு அந்த மாதிரி ஊருக்குலாம் நாங்கள் ஷூட் போகும்போது, பழனி மதுரை போயிருக்கோம், இந்த மாதிரி ஊருக்குலாம் போகும்போது அவங்க வந்து அவங்களோட வீட்டு பையனாக தான் என்னை பார்த்தாங்க, அவங்க சரவணனாவே என்னை பார்த்தாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அதனால எந்த லாஸும் இல்லையே. பட் when it comes to சோசியல் மீடியா, அவங்களோட தாட் என்னவோ அதை ஓப்பனாக பேசுறதுக்கான இடம் அது. சோசியல் மீடியாவில் இருந்தவங்கலாம் யங்ஸ்டர்ஸ் அந்த டைமில். ஸோ அவங்க எல்லாருமே சீரியல் போயிருக்க வேணாம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நான் வெறும் சோஷியல் மீடியாவை பார்த்து நான் என்னோட க்ரோத்தையோ என்னோட ஹாப்பினஸையோ வந்து என்னோட சோஷியல் மீடியா என்ன டிசைட் பண்ணாது. நான் பார்க்குற வேலையில் எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதுதான் என் ஹாப்பினஸை டிசைட் பண்ணுமே தவிர கமெண்ட்ஸோ இல்லை மற்றவங்க சொல்கிற ஒப்பீனியனோ என் ஹாப்பினஸை டிசைட் பண்ணாது. சரவண மீனாட்சி பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதனால நான் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அம்மா அப்பா தாத்தா பாட்டிலாம் எனக்கு கொடுத்த வெல்கம் இருக்குல்ல, அதுதான் சரவண மீனாட்சியோட சக்ஸஸ்.